My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நம்ம சேரணும்னா எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் மதுரையில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸான வேலம்மாள் மெடிக்கல் காலேஜினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்தலாம். லாஸ்ட் இயரில் இந்த காலேஜில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, 92.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, அண்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, ஆஸ் வெல் அஸ் லாஸ்ட் இயரில் எந்த மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது, ப்ளஸ் இந்த வருஷம் எந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், நீங்கள் இந்த காலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை எக்ஸ்பெக்டட் மார்க்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அந்தந்த கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக 150 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கல்லூரி சவுத் ஜோனில், அதாவது தமிழ்நாட்டினுடைய சவுத் ஜோனில் ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு லீடிங் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டாப் 10 ப்ரைவேட் காலேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜும் வருது. ஸோ 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனியார் கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 150 சீட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் பிஜி கோர்சஸும் இருக்குது, 13 எம்டி கோர்சஸும், 5 எம்எஸ் கோர்சஸும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் 92.5 ரிசர்வேஷனில் லாஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆஃப்டர் த ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 90 சீட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணாங்க. இதில் ஓப்பன் கேட்டகரியில் 28 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் அகைன் பிசி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் பிசிஎம்க்கு 3 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. எம்பிசி 18 சீட் இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. எஸ்சிஏ 3 சீட்டு, எஸ்டி 1 சீட்டு, டோட்டலாக நமக்கு 90 இடங்கள் அப்படிங்கிறது இந்த 92.5 ரிசர்வேஷனில் இருந்தது. அதே மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், இந்த காலேஜ் ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், விச் மீன்ஸ் பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட், தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஈவன் வேற மாநிலங்கள்ல இருந்து கூட, பிற மாநிலங்கள்ல இருந்து கூட மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த கல்லூரியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த காலேஜினுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் கிடையாது, பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் இருந்து கூட தமிழ்நாட்டில் உள்ள வேலம்மாளுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் டோட்டலாக 30 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. என்ஆர்ஐயில் 23 சீட், டோட்டலாக 53 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வருது. ஸோ இந்த கேட்டகரியிலலாம் என்ன மார்க்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கல்லூரி ப்ரைவேட் காலேஜ்ன்றதுனால 92.5 ரிசர்வேஷன் தவிர 7.5 ரிசர்வேஷனும் இருந்துச்சு. அதில் டோட்டலாக நமக்கு 7 சீட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் அலோகேட் பண்ணாங்க. இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம், பட் ஓவரால் டோட்டல் கவுண்ட் அதே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ 92.5 ரிசர்வேஷனுக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன மார்க்கு சீட்டு கிடச்சது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இப்போ ஓப்பன் கேட்டகரியில் 619 மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு. பிசி 615, பிசிஎம் 608, எம்பிசி 596, எஸ்சி 524, எஸ்சிஏ 447, எஸ்டியில் 470. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? ரவுண்ட் 1 நீட் ஸ்கோர். இந்த இதில் மார்க்கை விட ரேங்க் தான் முக்கியம். ஸோ ஜென்ரல் ரேங்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓப்பன் கேட்டகரியில் உங்களுடைய ரேங்க் 3271 இருந்துச்சுன்னா ஓப்பன் கேட்டகரியிலே உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 3500க்கு பிசியில் சீட்டு கிடச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்டில். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 4075, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 4963, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 11125, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 16763, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 15267. இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன் டு கெட் இன் டு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா கம்யூனிட்டி ரேங்கோட நான் லிஸ்ட் பண்ணுறேன். இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க். இந்த க்ளோசிங் கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு காலேஜில் ஜென்ரல் ரேங்க்கை விட இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக போனோம்னா கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம். இந்த கம்யூனிட்டி ரேங்க் பிசி கேட்டகரிக்கு 2123 கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஒரு 2100க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் வேலம்மாள். சரிங்களா? தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிசிஎம்க்கு 227, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1226, எஸ்சி கேட்டகரிக்கு 798,
எஸ்சிஏ கேட்டகரிக்கு 179, எஸ்டி கேட்டகரியில் 49வது கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் சீட்டுங்கிறது கிடச்சிருந்துச்சு லாஸ்ட் இயரில். இப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு போன வருஷம் என்ன மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன் பிசி கேட்டகரி 509 மார்க்குக்கு போன வருஷம் சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் மார்க்கை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த 270 தான் ஜென்ரல் ரேங்க். 7.5 ரிசர்வேஷனுடைய ஜென்ரல் ரேங்க் 270. இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட். சரிங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எம்பிசி 518, 271வது ஜென்ரல் ரேங்க். எஸ்சி 739வது ஜென்ரல் ரேங்க். இந்த ரேங்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்டில் ஸ்லைட் வேரியேஷன் தான் இருந்துச்சு. சரிங்களா, கட் ஆஃப் மார்க்கில் பெரிய வேரியேஷன் நடக்கல, ரேங்க்லேயும் பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது போகல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் அண்ட் ரேங்க் தான் நமக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும். அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூ வில் பி இன் அ வெரி சேஃப் ஜோன். அடுத்ததான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு, செகண்ட் ரவுண்டுக்கு என்ன மார்க் க்ளோஸ் ஆச்சு, இதெல்லாம் டாப் காலேஜஸில் வரும். ஓகேங்களா, இப்போ பிஎஸ்சியாக இருக்கட்டும், கேஎம்சிஹெச்சாக இருக்கட்டும், வேலம்மாளாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த தனியார் கல்லூரிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ அப்போது இதில் என்ஆர்ஐலேயே சீட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு போன வருஷம் வரலை. ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 579வது மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. மார்க்கை விட்டுருங்க, ரேங்க் பாருங்கள். ஜென்ரல் ரேங்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ஜென்ரல் ரேங்க். ஓகேங்களா, இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா ரேங்க். 2 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1178வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு வேலம்மாளில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கிடைச்சது. அவர் தமிழ்நாட்டு மாணவராகவும் இருக்கலாம், வேற ஸ்டேட் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம். என்ஆர்ஐயில் 407 மார்க், 6348வது ஜென்ரல் ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. இதுதான் என்ஆர்ஐ. ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்றதுனால என்ஆர்ஐ லேப்ஸ்ட் இல்லை. இந்த வருஷம் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் தெரியும். பட் ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் இட் இஸ் தேர். பட் இதுக்கப்புறம் ரிவிஷன் வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தெரியும். சரிங்களா, இப்போ செகண்ட் ரவுண்டு பார்த்துடலாம். சரிங்களா, செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 579ங்களா, செகண்ட் ரவுண்டில் பாருங்கள் 577 மார்க். ரேங்க் பாருங்கள் 1178, 1225. கிட்டத்தட்ட ஒரு 50 ரேங்க் தான் வேரியேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா டாப் காலேஜஸ் கிடைச்சதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட்டில் இங்கேருந்து வெளியே போகிற கவுண்ட் கம்மியாக இருக்கும். அப்படி போகிறதா இருந்தால் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ரேங்க்கில் வேரியேஷன் இல்லை. என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 407லேருந்து 360க்கு சீட்டு கிடச்சிது. 7663வது ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு. என்ஆர்ஐ லேப்ஸ்ட், என்ஆர்ஐலே எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு. 23 சீட் இருந்துச்சு இல்லைங்களா, 23 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ்ட் இந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் சீட் இல்லை. இப்போ பிஎஸ்சிலையும் சரி, கேஎம்சிஹெச்லையும் சரி, வேலம்மாலையும் சரி, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட் வருமானு கேட்டால் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் கடந்த ஆண்டுகளில் இல்லை. இந்த ஆண்டு காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அது வேறுபடலாம். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் சேரணும்னா நம்ம சொல்கிற இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். நல்ல கல்லூரி, நல்ல பேஷண்ட் லோடோடு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். சவுத் ஜோனில் நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. நாட் ஓன்லி ஃப்ரம் சவுத் ஜோன், பீப்புள் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா கூட விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா நீங்கள் தாராளமாக சேரலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது கல்லூரிகளை பற்றி தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அந்த காலேஜஸ்னுடைய டீட்டெயில்ஸையும் பார்த்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கான ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.